தனுசு ராசிக்கு 2026 மே மாதத்தை பொறுத்தவரை பெரிய மாற்றத்துக்கு காத்திருக்க போறீங்க. ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அது சில பேருக்கு வேலை மாற்றம், இடமாற்றமாக இருக்கலாம், அல்லது சில பேருக்கு வாழ்க்கை மாற்றமாக கூட இருக்கலாம். ஸோ மொத்தத்துல இந்த மே மாதத்துல ஒரு இனிஷியேட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். சூரிய பகவான் 5ஆம் பாவகத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால பாக்கியங்கள் கைகூடும். கோபம், டென்ஷன், அலைச்சல்கள், பயணங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலை விஷயத்துல கடினமா உழைக்கிறீங்க அப்படின்னாக்க கூடுதல் பொறுப்பு அல்லது பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்திகள் இந்த மாதத்தோட இறுதியில வரக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலானோருக்கு உண்டு. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நல்ல வேலை தேடிட்டு இருக்கிறேன், வேலை கிடைக்குமா, இன்னும் கிடைக்கலன்றவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகளும் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 2026 மே மாசம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த தனுசு ராசிக்கு சூரியன் முதல் 15 நாள் 5ஆம் பாவகத்துல இருக்கு. அதே போல புதனும் இருக்கும். இந்த புதன் சூரியன் சேர்க்கை என்பது புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அந்த வகையில புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. முன்கோபம் இருக்கும். கொஞ்சம் கோபத்தால் ஒர்க் பண்ற இடத்துல சில பேரை பகைச்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால கோபத்தை வெளிக்காட்டாம இருங்க. டென்ஷனை அவாய்ட் பண்றது, கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லது. அதே சமயத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல கூடுதல் பொறுப்பு அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்திகள் அல்லது ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்பாலினர், குறிப்பா பெண்கள் கிட்ட பழகும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லைன்னா தேவையற்ற விமர்சனங்கள், சக பணியாளர்களால தேவையற்ற விமர்சனங்களும் வரும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறது மாதத்தோட முதல் பகுதியில உங்களுக்கு எதிர்ப்பாளினுடைய உறவு அல்லது நட்பு அல்லது அவங்களோட பேசிட்டு இருக்கீங்கன்னா அது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி இல்லைனாக சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகளுடைய விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் குரு 7ஆம் இடத்துல இருக்கு. வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில உங்களுக்கு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கோம். அதே போல வாழ்க்கை துணைவருக்கே கூட ஹெல்த் இஷ்யூஸ் போன்றவை வரும். ஆனா இந்த மாசத்துல சில பேர்லாம் வீடு கட்டலாம் அல்லது வாழ்க்கை துணைவரோட சேர்ந்து பிளான் பண்ணுவீங்க, வீடு கட்டுறது அல்லது புதிதாக வாகனம் எடுக்கிறது. அதற்காக கொஞ்சம் கடன் பட்டு வாகன மாற்றம், வீட்டு கடன் கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை அரசால் ஆதாயங்கள்லாம் வரும். அரசால் ஆதாயத்தை தேடக்கூடியவர்களுக்கு அரசால் ஆதாயம் வரும். சில பேர் அரசு பணிக்காக தேர்வு எழுதியிருப்பீங்க. உங்க ஜாதகப்படி அந்த அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருக்குன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க ஜாதகத்துல மருத்துவம் படிக்கிறதுக்கான பிராப்தம் இருக்குன்னா இந்த மே மாசத்துல நீட் எக்ஸாம் எழுத போறீங்க. அந்த எக்ஸாம்ல சக்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த 4ஆம் பாவகத்துல சனி செவ்வாய் சேர்க்கை மாதத்தோட முதல் 15 நாள். சனி 4ஆம் பாவகத்துல இருக்கிறது அர்த்தாஷ்டம சனி. சில உறவுகளால கவலைகள், பிரச்சனைகள் இருக்கும், கூடுதல் பொறுப்பு இருக்கும், வேலையில பணிச்சுமை இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு பதவியில் மாற்றம், ஊதியத்தில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த செவ்வாயும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில மாதத்தோட முதல் பகுதியில செலவுகள் ஏற்படும். கூடுதலான செலவு அல்லது பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தாங்க உங்க பேச்சு கேட்காம இருக்கிறது, அதனால ஒரு மன வருத்தம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து சில பேருக்கு மன வருத்தங்கள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வாழ்க்கை துணைவர்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஆனாலும் வாழ்க்கை துணைவர் வகையில உங்களுக்கு பெரியதாக மகிழ்ச்சி அற்ற சூழ்நிலை தான் இருக்கும் முதல் பகுதியில, முதல் 15 நாள். ஆனாலும் அது பெருசா எடுத்துக்காம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஆனா மாதத்தோட இறுதியில சுக்கிரன் 7ஆம் பாவகத்துக்கு போயிடும். 7ஆம் பாவகத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை. அதே போல இந்த செவ்வாயும் 5ஆம் பாவகத்துல ஆட்சி பெற்றிருக்குது. சூரியனும் புதனும் உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில மே 15 இருந்து 6ஆம் பாவகத்தில் இருக்கும். 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது நல்லதுதான். ஆனா 7க்குரியவன் புதன் 6ஆம் பாவகத்தில் இருக்கும்போது சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மாதம் ஃபுல்லாவே கொஞ்சம் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கொஞ்சம் பெரியதாக அதை எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணை ஒரு வகையில.
அதே போல பிரிந்து இருக்கிறோம் சேர முடியுமா அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்திலையும் கொஞ்சம் தடைகள்லாம் இருக்கும். இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கூட்டாளிகளோட மன வருத்தங்கள்லாம் வரும், அல்லது கூட்டாளிக்கு லாபங்கள் அதிகமா இருந்து உங்களுக்கு கம்மியா இருந்து அதனால ஒரு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. வாழ்க்கை துணிவருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்பு. வயதான தம்பதிகளாக இருந்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணிவரின் உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. அல்லது ஒரு மிடில் ஏஜில் இருக்கீங்கன்னாக்க வாழ்க்கை துணிவருடன் கருத்து வேறுபாடு அல்லது கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது பணம் இருக்கும் ஆனா வாழ்க்கை துணிவரோடு இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை என்பது. அதே போல இந்த மாதத்தோட முதல் பகுதியில சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால சகோதரர்கள் வழியில சில கருத்து வேறுபாடுகள், கடனுடைய அழுத்தம் ஏற்படுறது, கடனை திருப்பி செலுத்துறதுக்காக புதிய கடன் வாங்குறது போன்றவை சில பேருக்கு ஏற்படும். உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். பெற்றோர்களின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. அதே சமயத்துல இந்த சூரியன் 6ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிதாக இப்பதான் முடிச்சுட்டு வரீங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரீங்கன்னாக்க கேம்பஸ் இன்டர்வியூ கூட கிடைக்கும் சில பேருக்கு. அதே போல வழக்குகள் இருக்கீங்க, சொத்து சம்பந்தமான வழக்கு அல்லது டிவோர்ஸ் கேஸ் போன்றவை இருக்குனாக நல்ல ஒரு முடிவு ஏற்படும். நீண்ட நாளாக பூர்வீக சொத்துல இருந்து வந்த வில்லங்கங்களுக்கு ஒரு சரியான முடிவுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வழக்குகளில் நீங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன் மூலம் ஒரு சொத்து கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது நீங்களே ஒரு சொத்தை வாங்கி அதன் மூலம் வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு சுப செலவுகள் செய்யக்கூடிய முதல் மாதமாகவே இது இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில் இது செயல்படுத்தும். அதே போல உங்களுக்கு ராகுவை பொறுத்தவரை 3ஆம் இடத்துலையும் 9ல கேது இருக்கு. சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அதே போல புதிய எஃபோர்ட்ஸ் எல்லாம் நிறைய போடுவீங்க, தொழில மாத்தி யோசிப்பீங்க, பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள்லாம் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, தொழிலை விரிவுபடுத்துவீங்க அல்லது கடை ஷிஃப்ட் பண்ணுவீங்க, வேற தொழில் சில பேர் மாத்தி செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ அதனாலதான் சொன்னேன், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் அல்லது வாழ்க்கை மாற்றம் கூட சில பேருக்கு ஏற்படும்னு சொன்னேன். அதாவது வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து தனித்தே இருக்கக்கூடியவர்கள், அந்த தனிமை லோன்லினஸ் கொஞ்சம் வாட்டும். கடைசியில் இந்த மாசத்தோட கடைசியில உங்களுக்கு திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன் அமையிறது, மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஒரு உறவில் இருக்கீங்கன்னாக்க அந்த உறவு கூட உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க தொடரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதற்கான முன்னோட்டமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அந்த வகையில கடந்த காலத்துல வாழ்க்கை துணையை இழந்து தனித்திருப்பவர்களுக்குமே ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து இருக்கு. அது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். இந்த கேது 9ஆம் பாவகத்தில் இருக்கிறது. 9க்குரியவன் 5ஆம் இடத்துலயும் 6ஆம் இடத்துலயும் சூரியன் பெயர்ச்சி ஆகிற இந்த மே மாசத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பாக்கியங்கள் சிலது கைகூடும். அந்த வகையில திருமணமானவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படுறது, குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவ செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னாக்க அந்த மருத்துவ செலவுல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த புத்திர பாக்கியம் கிடைக்கிறத பொறுத்தவரையிலும் நம்மளுடைய ஜாதகத்திலே அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கணும். புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கணவன் மனைவி அதுல யாராவது ஒருத்தருக்காவது குரு பலமா இருக்கணும், 5ஆம் அதிபதி கெடாம இருக்கணும், 5ஆம் பாவகத்துல பாவ கிரகங்கள் இருந்து பாவ தொடர்புகளோடு இல்லாமலாவது இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு அந்த மாதிரி இருந்து கூட இன்னொருத்தருக்கு புத்திரபாக்கி இல்லைன்னா கூட இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னாக்க அதுல சக்சஸ் ஆயிடுவீங்க. ஆனா 2 பேருக்குமே இல்ல புத்திரபாக்கியத்துல 2 பேருக்குமே பிரச்சனையா இருக்கு ஜாதகத்துலன்னா நீங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் காசு வேஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும், அல்லது அது போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும், தடையாயிட்டே இருக்கும். அதனால உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு நீங்க அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. இறை வழிபாடு தான் அப்படிப்பட்டவர்களுக்கு. இறைவனால் மனசு கொடுத்தாக அந்த குழந்தை பாக்கியம் என்பது வந்துடும். அது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கற்பக ரட்சாம்பிகை, திருக்கருகாவூர்ல இருக்கக்கூடிய கற்பக ரட்சாம்பிகை, திருச்செந்தூர் முருகபெருமானை வழிபாடு செய்யறது, இதெல்லாமே புத்திரபாக்கியத்தை ஏற்படுத்தும். சஷ்டி விரதம் இருந்து திருச்செந்தூர் முருகபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் உங்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து சிறப்பா இருக்கு. முற்பகுதியில உடலான விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, சரியான உணவு எடுத்துக்குங்க, வாக்கிங் போங்க, கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்குன்னாக்க ரியல் எஸ்டேட்டு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அரசு பணியில் இருப்பவர்கள், அரசால் ஆதாயம் பெறக்கூடிய நிறுவனங்களில் பணிபுரியவர்கள், மருத்துவம் சார்ந்த தொழில், ஆசிரியர் பணி, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, விவசாய பொருட்கள் விற்பனை, நிர்வாகம், அக்கவுண்ட்ஸ், வங்கித்துறை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம், முன்னேற்றங்கள் உண்டு. உணவு சார்ந்த துறை மற்றும் கம்ப்யூட்டர், ஏஐ இந்த மாதிரி தொழில்நுட்பம்
ரீதியாக ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கும் பதவி மாற்றம், ஊதிய உயர்வு அல்லது வேற ஒரு வேலை மாற்றம் போன்றவை ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை இங்க பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு மாதத்தோட இறுதியில வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. காதல்ல இருப்பவர்களுக்கு இந்த காதலை பெற்றோர்கள் சம்மதம் பெறக்கூடிய மாதமாகவும் மாதத்தோட இறுதியில் இருக்கும். ஏதோ ஒரு வகையில திருமணத்திற்கான சுப பேச்சுக்கள் இல்லத்தில் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க, டிராவல் பண்ணுவீங்க. சில பேர் வாழ்க்கை துணைவருடன் சேர்ந்தே டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எதிர்பாலினுடைய நட்பு உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எதிர்பாலினோட நட்பால சில மனக்கசப்புக்கள் அந்த இடத்துல மற்றவர்களால் ஏற்படும். அதனால அதுல எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் வருமானம் வரும், சிறப்பாகவே வருமானம் வரும். அதற்கேற்ற சுப செலவுகள்லாம் நிறையவே செய்வீங்க. வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது அல்லது ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, ஜுவல்லரி வாங்குறது, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். சரியான வகையில லேண்டு, ப்ராப்பர்ட்டி அல்லது நீங்க ஜுவல்லரி இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கான சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கு. அதே போல மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் பேச்சுவார்த்தை நடைபெறும். மாதத்தோட இறுதியில மறுமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவி உறவு நிலையில கருத்து வேறுபாடுகளா இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே கொஞ்சம் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே வாழ்க்கை துணையருடன் சில மனஸ்தாபங்கள் அல்லது வாழ்க்கை துணையரின் உறவு வகையில சில மனஸ்தாபங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அவர்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க. அதே போல உறவுகளோட அதிகமா இன்ட்ராக்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. தாய் வழி உறவுகளோட அதிகமா இன்ட்ராக்ட் பண்ணாலையும் கருத்து வேறுபாடு தான் இருக்கும். தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. அதே போல பயணங்களின் போது பொருட்களை பாதுகாப்பா எடுத்துட்டு போவாங்க. அலைச்சல்கள், பயணங்கள் நிறையவே இருக்கும். சில பேருக்கு வேலை மாற்றம், இடமாற்றம் ஏற்படும். சில பேருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வோட அந்த இடமாற்றம் இருக்கும். சில பேருக்கு புதிய கடன் வாங்கி குறிப்பா வீடு வாங்குறது அல்லது சொத்துக்கள் வாங்குறது அல்லது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, ஆடம்பர பொருட்கள், வாகன கடன், இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான வாகன சம்பந்தமான செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வருமானம் வரும். அதற்கேற்ற செலவுகளும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. ஓரளவுக்கு சிறப்பான மாதம் தான். ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகக்கூடிய காலகட்டம் தான். அதே போல உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் கொஞ்சம் வாங்குவீங்க. பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்குவீங்க. பிள்ளைகள் வகையில மனக்கசப்புகள் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க நிறைய விட்டு கொடுத்துட்டு போகணும். அதே போல உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கும் எதிர்பாலினர் உறவில் சில சிக்கல்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்படும். அதுல கவனமாக இருக்கணும். 3வது நபர் உங்க குடும்ப வாழ்க்கையில அனுமதிச்சீங்கன்னா அது உங்க குடும்ப வாழ்க்கையில சில பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால அவங்கள விட்டு விலகி இருக்கிறது நல்லது. சில பேருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும். கடுமையான பணிச்சுமை இருக்கும். அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. மொத்தத்துல ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகக்கூடிய மாதம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளை கொண்டக்கடலை மாலை சாத்தி, மஞ்சள் நிறத்தில் அங்கவஸ்திரம் சாத்தி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரீங்கன்னாக்க அனைத்து பாக்கியங்களும் கைகூடும். நன்றி, வணக்கம்.